ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோளம் சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், கோகுலாஸ் கணிக்கு பட்டர் முறுக்கு, பால் கொழுக்கட்டை, போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். லட்டு ரெடிமேடு கடையில் வாங்கிட்டு வந்துக்கலாம். தட்டை எல்லாடா சொல்லுவோம் இல்லையா, தட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ரிப்பன் பகோடா, உப்பு சீடை. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு சமையல். சப்பாத்தி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி உருளைக்கிழங்கு கிரேவி பூரி சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சப்பாத்தியோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சோளம் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை மட்டும் அப்படியே வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 3 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கார்னர்லையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. அப்படியே குக்கரை மூடி போட்டுடலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, 6 விசில் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த சோளம் வரைக்கும் எடுத்துகிட்டு நடுத்தண்டை வந்து நீக்கிடுங்க. இங்கே பாருங்கள், சோளத்தெல்லாம் எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 4 தக்காளி எடுத்துருக்கேன். கட் பண்ணி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் கடலை மாவு 2 டீஸ்பூன், ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். காரப்பாகு சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுதை அப்படியே சேர்த்துருங்க. சோளம் மட்டும் ஃபஸ்ட்டு அதில் அள்ளி கொட்டி வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மசாலா கூட 5 நிமிஷம் நல்லா வதங்கணும்.
அதுக்கு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் தக்காளி அரைச்ச ஜாரில் தண்ணி எடுத்து அப்படியே சேர்த்துருங்க. 1 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போதைக்கு கொஞ்சமாக திட்டமாக போடுங்க. ஃபைனலாக செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுட்டா போதும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. திக்காக இருந்ததுன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுது. சோளம் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை சோளமாக வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. நான் இப்போ சேர்க்கலை. இந்த டைமில் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு கருவேப்பிலை. அவ்வளோதான். சூப்பரான கிரேவி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.